காட்டுல பக்கத்துல இருந்த 4 தென்னை மரங்கள்ல 4 பறவை குடும்பங்கள் கூடு கட்டி வாழ்ந்து வந்தாங்க. அப்படி அங்க வாழ்ந்து வந்த அந்த 4 பறவை குடும்பங்கள்ல சுஜி ரொம்ப ஏழ்மையான நிலைமையில இருந்தது. சுஜி தன்னுடைய மரத்துல இருக்கிற இளநீர்களை அந்த காட்டுல விற்பனை செஞ்சு அது மூலம் வர பணத்துல தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வந்தது. இது இப்படி இருக்க அந்த காட்டுல மழைக்காலமும் நெருங்கிட்டு இருந்தது. சுஜி, நம்மளுடைய காட்டுல மழைக்காலம் நெருங்கிட்டு இருக்கு. அதுக்கு நாம நம்மளை ஆயத்தப்படுத்திக்கணும். போன முறை நம்முடைய காட்டுல பெஞ்ச கடுமையான மழையால நம்மளுடைய காட்டுக்கு வெள்ளமே வந்துடுச்சு. அதனால எத்தனையோ பேர் இறந்து போனாங்க. அதனால நாம முன்னெச்சரிக்கையா முன்கூட்டியே மழைக்கு ஆயத்தமாயிடணும். ஆமா சிட்டு, நீ சொல்றது சரிதான். போன முறை வெள்ளத்துல எவ்வளவோ பேர் இறந்தாங்க. அதையெல்லாம் நினைச்சாலே என்னுடைய நெஞ்சு வெடிக்கிறது போல இருக்கு. இப்போ நாம நம்மளை காப்பாத்திக்கிறதுக்காக என்ன செய்யறது? நண்பர்களே, வரப்போற மழையிலிருந்தும் வெள்ளத்துல இருந்தும் நாம நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு பெருசா ஒன்றும் செய்ய வேண்டாம். இந்த தென்னை மரம் நமக்கு பாதுகாப்பு இல்லாதது. கொஞ்சம் மழையிலையும் காத்துலையுமே இந்த தென்னை மரம் விழக்கூடியது. அதனால நாம இந்த தென்னை மரத்தை விட்டுட்டு வேற ஒரு நல்ல இடத்துல நமக்கு பாதுகாப்பான ஒரு வீடு கட்டி வாழணும். அப்படி செஞ்சா நாம சுலபமா வரப்போற மழையிலிருந்தும் வெள்ளத்துல இருந்தும் நாம நம்மளை காப்பாத்திக்கலாம். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா வீடு கட்டுறதுக்கு நம்ம கிட்ட கொஞ்சம் பணம் வேணும்ல. ஆனா அந்த பணம் என்கிட்ட இல்லையே. அட, என்ன சுஜி பேசுற? இங்க என்ன எல்லாரும் கையில பணமா வச்சிருக்காங்க? இதோ இந்த தென்னை மரத்தை நாம வியாபாரி கிட்ட கொடுத்தோம்னா நமக்கு அதன் மூலம் நிறைய பணம் கிடைக்கும். அந்த பணத்தை வச்சு நாம வேற ஒரு நல்ல இடத்துல வீடு கட்டிக்கலாம். நண்பர்களே, இந்த தென்னை மரம் தான் எனக்கும் என்னுடைய மகளுக்கும் வாழ்வாதாரமா இருக்கு. ஏதோ இந்த தென்னை மரங்கள் இருக்கிறதால தான் இந்த மரத்திலிருந்து வர இளநீர்களை இந்த காட்டில் நான் விற்பனை செஞ்சு அதன் மூலம் வர பணத்தில் நானும் என்னுடைய மகளும் வாழ்ந்து வரோம். இந்த தென்னை மரத்தையும் வித்துட்டா நாங்கள் உயிர் வாழ்றதே கஷ்டமாயிடும். நீங்கள்லாம் இந்த மரத்தை வித்துட்டு வரப்போகிற மழை காலத்தில் உயிர் தப்பிக்க உங்களை ஆயத்தப்படுத்திக்கிறீங்க. ஆனால் நான் இந்த மரத்தை வித்துட்டா மழை காலத்தில் உயிர் தப்பிப்போமான்னு தெரியாது. ஆனால் மழைக்காலம் வர்றதுக்கு முன்னாடியே வாழ்வாதாரம் எதுவும் இல்லாமல் வறுமையிலேயே இறந்து போயிடுவோம். அப்படி இந்த மரம் தான் எங்களுக்கு சோறு போடுது. இந்த மரத்தை நாங்கள் வித்துட்டோன்னா மழைக்காலம் வாரத்துக்கு முன்னாடியே வாழ வழி இல்லாமல் செத்துடுவோம். நீங்கள் எல்லாரும் மழை காலத்தில் உயிர் தப்பிக்க வழியை தேடுறீங்க. ஆனால் நான் நாளைக்கு வாழக்கூட வழி இல்லாமல் இருக்கேன். அதனால என்னால் இந்த மரத்தை விற்க முடியாது. இப்படி அந்த பறவைகள் பேசி முடிவு பண்ணாங்க. மறுநாள் அந்த மற்ற 3 பறவைகள் குடும்பங்களும் அவங்களுடைய தென்னை மரங்களை வியாபாரி கிட்ட விற்பனை செஞ்சு அதற்கான பணத்தையும் வாங்கினாங்க. இதோ பாரு சுஜி, இவங்க எல்லாரும் மழை காலத்துக்காக ஆயத்தமாக ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க மட்டும் இல்ல, இந்த காட்டுல இருக்கிற எல்லாருமே மழை காலத்துக்காக ஆயத்தப்பட்டு இருக்காங்க. இதோ பார், இந்த தென்னை மரம் லேசான மழையையும் காற்றையும் கூட தாங்காதது. அப்படி இருக்கும்போது மழை காலத்துல பெய்ய போற கடுமையான மழையையோ கடுமையான காத்தையோ நிச்சயம் தாங்காது. இந்த மரத்துல கூடு கட்டி வாழ்றது உனக்கும் உன்னுடைய மகளுக்கும் பாதுகாப்பு இல்லாதது. அதனால நீயும் இவங்கள மாதிரி இந்த மரத்தை என்கிட்ட விட்டுட்டு நான் உனக்கு கொடுக்குற பணத்தை வச்சு நீ ஒரு நல்ல இடத்துல உனக்கு ஒரு நல்ல வீடு அமைச்சுக்கோ. அதுதான் உனக்கும் உன்னுடைய மகளுக்கும் நல்லது. நீங்க எல்லாரும் மழை காலத்துல நான் உயிர் வாழ்றதுக்கு வழியை சொல்றீங்க. ஆனா நான் இப்போ உயிர் வாழ்றதுக்கு வழியை தேடுறேன். இதை பாருங்க ஐயா, இந்த மரம் தான் எனக்கும் என்னுடைய மகளுக்கும் இருக்கிற ஒரே வாழ்வாதாரம். இதுதான் எங்களுடைய ஒரே சொத்து. இதையும் நான் வித்துட்டா அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிடக்கூட வழி இல்லாமல் பட்னியாக இருந்து பசியிலேயே செத்துடுவோம். அதனால நீங்கள் யார் என்ன சொன்னாலும் என்னால் இந்த மரத்தை விற்க முடியாது. அதனால் அந்த கடவுள் விட்ட வழிபடியே என்னுடைய வாழ்க்கை போகட்டும் அப்படின்னு சொல்லி சுஜி அந்த மரத்தை விற்க மறுத்துடுச்சு. அப்புறம் ராணிக்காகவும் காலுக்காகவும் அந்த பணத்தை வச்சு வேறு ஒரு நல்ல இடத்துல
அவங்களுக்கு பாதுகாப்பா ஒரு வீட்டை கட்டிக்கிட்டாங்க. அப்புறம் ராணிக்காகமும் காலுக்காகமும் மழைக்காலத்தை குறித்து எந்த கவலையும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா அவங்க வீட்டில் வாழ்ந்து வந்தாங்க. மறுபுறத்துல சிட்டுக்கிளியும் தன்கிட்ட இருந்த பணத்தை வச்சு வேற ஒரு பாதுகாப்பான இடத்துல தனக்காக ஒரு நல்ல வீடை அமைச்சது. அதுவும் அந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தது. அதே போல துன்துன் புறாவும் தனக்கு பாதுகாப்பான ஒரு வீடு அமைச்சு அதில் சந்தோஷமா வாழ்ந்தது. ஆனால் சுஜி வேற வழி இல்லாததால அந்த தென்னை மரத்தில் இருந்த சின்ன கூட்டிலேயே வாழ்ந்து வந்தது. சுஜி தினமும் வழக்கம் போல தான் மரத்தில் இருக்கிற இளநீர்களை எடுத்துட்டு போய் அந்த காடு முழுக்க விற்பனை செஞ்சு தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து வந்தது. அம்மா, நம்ம கூட இருந்த எல்லாரும் மழைக்காலத்துக்காக பயந்து வேற ஒரு பாதுகாப்பான இடத்துல நல்ல வீடு கட்டிக்கிட்டாங்க. இப்போ அவங்கெல்லாம் எந்த பயமும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நாம மட்டும் இந்த தென்னை மரத்துல இருக்க இந்த சின்ன கூட்டிலேயே இருக்கோம். மகி, அவங்க எல்லாருக்கும் வாழ்றதுக்கு வாழ்வாதாரம் இருக்கு. ஆனா நம்ம கிட்ட இந்த தென்னை மரத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது. அதனால நாம இந்த தென்னை மரத்தை விற்க முடியாது. அம்மா, அப்படின்னா டின்டன் ஆண்டி சொன்ன மாதிரி நாம இங்க இருக்கிறது நமக்கு பாதுகாப்பு இல்லையா? நாம இறந்து போயிடுவோமா? இல்ல மகி, அப்படி எல்லாம் உனக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். நான் என்னுடைய உயிரை கொடுத்தாவது உன்னுடைய உயிரை காப்பாத்துவேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. இப்படி சுஜி தன்னுடைய மகளுக்கு ஆறுதல் சொன்னிச்சு. மறுநாள் சுஜி வழக்கம் போல தன்னுடைய இளநீர்களை எடுத்துக்கிட்டு வியாபாரத்துக்கு போனது. அட சுஜி, எப்படி இருக்க? நீ இன்னும் இந்த இளநீர் வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்கியா? ஆமா ராணிக்கா, நான் இந்த இளநீரை நம்பிதானே என் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கேன். வேற என்ன செய்ய முடியும்? அதுவும் சரிதான். அதனாலதானே நீ அந்த தென்னை மரத்தை விற்கவே இல்லை. சரி, பரவாயில்ல பரவாயில்ல விடு. இதுதான் எங்களுடைய வீடு. எங்களுக்கு தினமும் நீ இளநீர் கொண்டு வந்து கொடு. நாங்க இளநீர் குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. எங்களுடைய தென்னை மரத்தை எப்ப விட்டோமோ அதுல இருந்து இப்ப வரைக்கும் இளநீரை கண்ணுல கூட பார்க்க முடியல. ஆமா ஆமா, நல்ல வேலை சுஜி, நீ இப்பயாவது இந்த பக்கம் வந்தியே. உன்னாலதான் நாங்க இன்னைக்கு இளநீர் குடிக்க போறோம். சரி சுஜி, எங்க 2 பேருக்கும் நீ தினமும் இங்க வந்து ஆளுக்கு 2 இளநீர் குடிச்சிட்டு போ. சரி ராணியக்கா, இளநீர் வியாபாரம் பண்றது தானே என்னுடைய வேலையே. நான் நிச்சயமா நான் தினமும் இங்க இளநீர் கொண்டு வரேன். சுஜி, நாங்க இளநீர் கேட்டதும் உன்னுடைய வியாபாரத்தை எங்க கிட்ட கட்டலாம்னு நினைக்காத. நாங்க உன்கிட்ட பணம் கொடுத்தெல்லாம் இளநீர் வாங்கல. எங்களுக்கு இலவசமா தினமும் இளநீர் வேணும். எங்களால இதுக்கு பணம் எல்லாம் தர முடியாது. ராணியக்கா, உங்ககிட்ட அப்போதைக்கு பணம் இல்லைன்னா நீங்க இளநீர் குடிச்ச பிறகு எப்போ உங்ககிட்ட பணம் இருக்கோ அப்போ கொடுத்தா நான் வாங்கிப்பேன். ஆனா அதுக்காக பணமே தர முடியாதுன்னு சொன்னா எப்படிக்கா? இந்த இளநீர் வியாபாரத்தை நம்பிதான் நானும் என்னுடைய மகளுமே இருக்கோம். அப்படி இருக்க நான் உங்களுக்கு தினமும் இலவசமா எப்படி தர முடியும்? வேணும்னா இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் நான் உங்களுக்கு இலவசமா இந்த இளநீரை தரேன். ஆனா இனிமேல் என்னால இப்படி கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்ன சுஜியும் அவங்களுக்கு இலவசமா இளநீர் கொடுத்தது. ஆனா அதுக்கப்புறம் அந்த காகங்களுக்கு சுஜி இளநீர் கொடுக்கவே இல்லை. பாத்தீங்களா காலு, அந்த சுஜிக்கு எவ்வளவு கொழுப்புன்னு? நாம என்ன அவகிட்ட பெருசா கேட்டுட்டோம்? 10 கோடியில பங்களா வீடா கேட்டோம். ஆஸ்டால் இளநீர் ஆளுக்கு 2 குடின்னு சொன்னா ரொம்ப ஓவரா பிஹேவ் பண்றா. இருக்கட்டும் இருக்கட்டும், அவளை நான் கவனிச்சுக்கிறேன். நமக்குன்னு ஒரு காலம் வராமலா போயிடும். அப்போ இருக்க அவளுக்கு. ஆமா ராணி, நீ ரொம்ப சரியா சொன்ன. ஒரு காலத்துல நம்ம கிட்ட தென்னை மரம் இருந்தது. நாம அந்த தென்னை மரத்துல தேவையான எவ்வளவோ இளநீர்களை குடிச்சோம். ஆனா இப்போ ஆசைக்கு ஒரு இளநீர் கேட்டா அது கூட கொடுக்க மாட்டேங்கிறா அந்த சுஜி. இருக்கட்டும் இருக்கட்டும், என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கிட்ட வருவா, அன்னைக்கு பாத்துக்கலாம் அவளை. இப்படி பேசிக்கிட்டு அந்த 2 காகங்களும் சுஜிய பழி வாங்குறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. இப்படியே நாட்கள் ஓட ஆரம்பிச்சது. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த காட்டுல மழைக்காலமும் ஆரம்பிச்சது. மழையும் பயங்கரமா பெய்ய ஆரம்பிச்சது. சுஜி அந்த மழையிலிருந்து தப்பிக்க வாழை இலைய பயன்படுத்திடுச்சு. ஆனாலும் அந்த வாழை இலையால அந்த கடுமையான மழையை தாக்கு பிடிக்க முடியல. இது இப்படி
இந்த மழையில கஷ்டப்பட்டு இருந்த அதே சமயம் மறுபுறத்துல அந்த காகங்கள் மழையை குறித்து எந்த கவலையும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. மறுபுறத்துல சிட்டுக்கிளியும் தன்னுடைய மகள் மைனா கூட ரொம்ப சந்தோஷமா சூடான பக்கோடா சாப்பிட்டுக்கிட்டு மழைய ரசிச்சுட்டு இருந்தது. அப்புறம் சுஜி வேற வழி இல்லாம அந்த காகங்கள் கிட்ட உதவி கேட்க வந்தது. ராணியக்கா, இந்த கடுமையான மழையில எங்களால தாக்கு பிடிக்க முடியல. எங்களுக்கு இப்போ பாதுகாப்பான ஒரு இடம் வேணும். ஆனா எங்களுக்கு இந்த காட்டுல யாருமே கிடையாது. நீங்க ஒரு காலத்துல எனக்கு நண்பர்களா இருந்தீங்க. நீங்க கொஞ்சம் தயவு பண்ணி எனக்கும் என்னுடைய மகளுக்கும் உங்களுடைய வீட்டுல இடம் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். என்னது, உனக்கு நாங்க உதவி செய்யணுமா? உங்ககிட்ட இலவசமா இளநீர் கேட்டதுக்கு அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன, இப்ப எங்ககிட்ட உதவி கேட்டு வர? அதெல்லாம் மறந்துட்டு உனக்கு எங்களால உதவி செய்ய முடியாது. போ, அந்த மழையில நீ செத்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு பேசின அந்த காகங்கள் சுஜிக்கு உதவி செய்ய மறுத்துட்டாங்க. அடுத்து சுஜி சிட்டுக்கிளி வீட்டுக்கு போனுச்சு. சிட்டுக்கிளி, வெளியில பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. நானும் என்னுடைய மகளும் உயிருக்காக போராடிட்டு இருக்கோம். நீ கொஞ்சம் தயவு பண்ணி உன்னுடைய வீட்டுல இடம் கொடுத்தா நானும் என்னுடைய மகளும் உயிர் தப்பிப்போம். என்ன, உனக்கு எங்களை பார்த்தா நக்கலா தெரியுதா? அப்பவே அந்த தென்னை மரத்தை விட்டுட்டு எங்களை போல நீயும் ஒரு பாதுகாப்பான வீடை கட்டிக்கொண்டு நாங்க அன்னைக்கு அத்தனை முறை சொன்னோம். ஆனா அன்னைக்கெல்லாம் எனக்கு வியாபாரம் தான் முக்கியம். என்னால தென்னை மரத்தை விற்கவே முடியாது. அந்த கடவுள் விட்ட விதிப்படி என்னுடைய வாழ்க்கை போகட்டும்னு சொன்ன. இப்போ எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு எங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்க? உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. போ, வெளியில போ. அடுத்த சுஜி டுன்டுன் புறா வீட்டுக்கு போனது. டுன்டுன், வெளியில பெய்த இந்த கடுமையான மழைய என்னாலையும் என் மகளாலையும் தாங்கிக்க முடியல. எனக்கு எதுவும் ஆனா கூட பரவாயில்லை. ஆனா என்னுடைய மகளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. நீ கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி என்னுடைய மகளையாவது உன்னுடைய வீட்டுல தங்க அனுமதிக்கிறியா? இல்ல சுஜி, இந்த மழைக்காலம் இன்னும் இடம் முடிஞ்சிடாது. இன்னும் பல நாட்கள் தொடரும். என்னால பல நாட்கள் எல்லாம் உன் குழந்தைய இந்த வீட்டுல வச்சுக்க முடியாது. அதனால நீ வேற யார்கிட்டையாவது உதவி கேட்டுக்கோ. இப்படி எல்லாருமே உதவி செய்ய மறுத்ததால சுஜி வேற வழி இல்லாம தன்னுடைய அந்த சின்ன கூட்டிலேயே உட்கார்ந்துருந்தது. நேரம் ஆக ஆக மழை அதிகமாகி அந்த காட்டுல வெள்ளமும் வர ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த தண்ணீருடைய நீர்மட்டமும் அதிகரிச்சது. அதுல சுஜியினுடைய கூடு தண்ணியில அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்புறம் சுஜியினுடைய தென்னை மரமும் கீழே விழுந்து தண்ணியில மிதக்க ஆரம்பிச்சது. வேற வழி இல்லாத சுஜியும் கொஞ்சம் கொஞ்சமா மூழ்கிட்டு இருந்த அந்த தென்னை மரத்துல உயிர் தப்பிக்க முயற்சி செஞ்சது. அப்பதான் அந்த வெள்ளத்துல எல்லா பொருள்களும் தண்ணியில மூழ்கும் போது சுஜியினுடைய தென்னை மரத்துல இருந்த தேங்காய்கள் மட்டும் தண்ணியில மூழ்காம நடந்துட்டு இருந்தத சுஜி கவனிச்சது. அப்பதான் சுஜிக்கு ஒரு யோசனை வந்தது. அப்புறம் சுஜி அந்த தேங்காய ஒரு வீடா மாத்தி தன் மகள் மகி கூட உயிர் தப்பிச்சது. அப்புறம் சுஜி ரொம்ப சந்தோஷமா தன்னுடைய மகள் மகிய தான் நெஞ்சோடு அணைச்சபடி அந்த வெள்ளத்துல மூழ்காம நடந்துட்டு இருந்தது. இப்படி சுஜி பாதுகாப்பா இருந்த அதே சமயம் மறுபுறத்துல மற்ற பறவைகளுடைய வீடு வெள்ளத்துல அடிச்சுட்டு போனது. அந்த பறவைகளும் உயிர் தப்பிக்க வழி இல்லாம வெள்ளத்துல கொஞ்சம் கொஞ்சமா மூழ்கிட்டு இருந்தாங்க. இப்படி அங்க இருந்த எல்லா பறவைகளும் உயிருக்காக போராடிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த சுஜி அவங்க எல்லாருக்கும் உதவி செஞ்சது. அதுக்கப்புறம் அவங்களும் சுஜியினுடைய தேங்காய வீடா மாத்திக்கிட்டாங்க. அப்புறம் அவங்களும் சுஜியினுடைய தேங்காய் வீட்டுல பாதுகாப்பா இருந்தாங்க. அவங்க எல்லாரும் சுஜிக்கு உதவி செய்ய மறுத்த போதும் சுஜி அதையெல்லாம் மனசுல வச்சுக்காம அவங்க உயிரையே காப்பாத்திடுச்சு. அதனால அந்த பறவைகள் எல்லாரும் தங்களுடைய தவறுகளை உணர்ந்தாங்க.
நண்பர்களே, இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இதத்தான் திருவள்ளுவர் இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர் ஞான நன்மையும் செய்துவிடல் என்று திருக்குறள்ல சொல்லியிருப்பாரு. இதன் பொருள் என்னன்னா, நமக்கு ஒருத்தங்க தீங்கு செஞ்சா நாம அவங்களுக்கு திரும்ப அதே தீங்க தான் செய்யணும்னு இல்ல, நாம அவங்களுக்கு திரும்ப நல்லது செய்யலாம். நாம அப்படி நல்லது செய்யும் போது அவங்களுடைய தவற அவங்க நிச்சயமா உணர்வாங்க.